மார்கழி மாதம் 3ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஓடுகயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் திருவிக்கிரமன அப்படி ஒசந்து தன்னுடைய தோற்றத்தை காமிக்கிறார். தன்னோட திருவடிகளால் 3 உலகத்தையும் அளந்து நமக்கு நான் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்றத காமிக்கிறதுக்காகவே. ஏன்னா பலி ராஜா தான் அப்படின்ற எண்ணம் இருந்து தானே அவன் பெருமாள் கிட்ட வந்து என்ன வேணும் கேளுன்னு சொல்கிறான். அதனால் அந்த ஒரு பாடத்தை நமக்கு போதிக்கிறதுக்காகவே அந்த அவதாரம். அந்த அவதாரம் எடுத்த திருமாலோட திருநாமங்களை பாடணும் அப்படிங்கிறா. அதுக்கு நோன்பு இருக்கணும். காலையிலே நீராடி நம்ம இந்த நோன்பை நல்லபடியாக அதாவது பெருமாளையே நினச்சி அவனையே பற்றி பாடி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறா. அதனால் என்ன அப்படின்னா அவள் தனக்காக மட்டும் சொல்லலை, அவள் வந்து சொல்கிறதே உலகத்துக்காக தான். நம்ம அப்படி பண்ணும்போது நாடு முழுவதும் மாதந்தோறும் 3 மழை பெய்யும். அதனால் மழை பெய்யறதுனால என்ன ஆகும், பயிர்லாம் நன்னா வளரும், நெல் நன்னா வளரும். அந்த நெல் வயல் நடுவில் இருக்கிற தண்ணியில் மீன்கள்லாம் துள்ளி விளையாடும். அதில் இருக்கிற குவளை மலர்களில் வண்டுகள் பாடிண்டு அந்த வண்டுகள்லாம் தேனை உண்டு அந்த மயக்கத்தில் இருக்கு. அதெல்லாம் நன்னா அந்த ஒரு ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும் அப்படின்றா. அப்புறம் மாடுகள், பசுக்கள்லாம் அப்படியே நிறைய பால் சுரக்கணும். அப்போ இதெல்லாம் இருந்தாலே அந்த இடத்துல ஒரு நீங்காத செல்வம் அப்படிங்கிற. ஏன்னா பசுக்கள்லாம் தான் நம்மளோட செல்வத்துக்கு அடையாளம். அதனால் இவ எல்லாமே இருக்கணுங்கிற. இங்கே வந்து அவள் சொல்கிறது எல்லாமே ஜீவராசிகள், அதாவது அந்த பூச்சியிலேருந்து மீன்லேருந்து எல்லாத்தையும் சொல்கிறா. அப்புறம் பயிரை சொல்கிறா. ஆனால் பயிரை யார் சாப்பிடப்போறா? நம்மளாம் ஜீவராசிகள். ஸோ அந்த மனிதர்களுக்கு எப்படி இதெல்லாம் எல்லாமே பயன்படும், அதுக்கு நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறா. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக அப்போ பாடுறது அந்த நோன்பு எல்லாமே எல்லாருக்காகவும் தான், உலகத்துக்காக தான் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறா.